வணக்கம். குருபவன் பயிற்சியாக போறாரு. 1/6/2026 அன்று இரவு பாத்தீங்கன்னா 1:50 பயிற்சி ஆகிறார். அதாவது 2ஆம் தேதி விடிய காலையில 1:50 பயிற்சி ஆகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. கடகத்துல ஒரு வருஷ காலகட்டங்கள் இருப்பார். சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள் பார்க்கலாம். கடகத்துல அதிச்சாரம் இருக்கு. கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு 31/10/2026 அன்று சிம்மத்துக்கு போவார் அதிச்சாரமா. அதுக்கப்புறம் 24/1/2027 வக்கரமாயி மறுபடியும் பின்னோக்கி கடகத்துக்கு வருவார். அந்த நேரங்கள்ல அதிசாரமா போற நேரங்கள்ல பலன்கள் மாறுபடும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ஆம் வீட்டுல உச்சமாகிறாரு. அதே மாதிரி 4ஆம் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. 6ஆம் ஸ்தானத்தை பார்க்கிறாரு மகரத்தை. அதே மாதிரி 8ஆம் ஸ்தானம்ங்கிற மீனத்தையும் பார்க்கிறாரு. 4ஆம் ஸ்தானம் விருச்சிகம். அப்ப இந்த எப்பவுமே குரு பகவான் இருக்கிற ஸ்தானங்கள் 2, 5, 7, 9, 11 இருந்தா ரொம்ப நல்லது. அதே போல அவருடைய பார்வையோடும் இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாகவும் தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் ஸ்தானம்ங்கிறதுனால வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். தாயாரினுடைய உடல்நிலை சரியாகும். கல்வியில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். உயர்கல்வி யோகங்கள் கிடைக்கும். கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி 6ஆம் ஸ்தானத்துக்கு பார்வைங்கிறது கடன் நிவர்த்தி இருக்குது. வம்பு வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு உண்டு. அதே போல தேவையில்லாத புதிய கடன்கள் கிடைக்கும். அதே மாதிரி கடன் குறையக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதே போல தேவையில்லாத விபத்துக்கள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள். வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிற பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. வேலை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. ஏன்னா 6ஆம் ஸ்தானத்துக்கு பார்வை இருக்கிறதுனால. அதனால புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. இதுவரைக்கும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கிறது. இதெல்லாமே இருக்கும். 12ஆம் வீடு உச்சம் அப்படிங்கிறதுனால சுபவரைகள் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% நன்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரு பகவானால நடக்க போகுது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வீடு வாகனங்கள் ஆல்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டதும் பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய காலம். அதுக்கான கடன்கள் அப்படிங்கிறது வாங்குறது அதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.